இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரசங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். இப்போ இதுலேயும் 10 பேர் கை தூக்குறீங்க. நற்செய்தி தான் ரொம்ப பெருசாக இருக்கு பாத, அதனால் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க, பிரசங்கத்தை ஷார்ட்டாக வைங்க அப்படின்னு 10 பேர் கை தூக்கிட்டீங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய நற்செய்தி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம் என்று சொல்கின்றோம். நின்று நிதானித்து கவனித்து கடவுளுடைய உறவை தொடர அழைப்பு கொடுக்கின்ற காலம். நம்மையே நாம் சரி செய்து கொள்கின்ற ஒரு காலமும் இந்த தவக்காலமும் தான். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே கடவுளோடு உள்ள உறவை சரி செய்து கொண்ட இருவரை பற்றி தியானிக்க அழைக்கின்றேன். ஒருவர் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்த சமாரிய பெண், மற்றொருவர் புனித அகுஸ்தினார். ஏறக்குறைய இந்த இருவருடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் சென்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அகுஸ்தினார் 30 வயது வரை இந்த உலக போக்கிலான வாழ்வை வாழ்ந்தவர். அவர் செய்யாத பாவமே இல்லை. குடிவெறி, களியாட்டம் என்று சொல்லி பல்வேறு விதமான தீமையான செயல்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மாணிக்கேயிசம் என்ற ஒரு கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த தப்பறை கொள்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி வந்தார். ஆக அவருடைய வாழ்வு இப்படியாக சென்றது. ஆனால் 30 வயதில் அவர் அறிவு தெளிந்தவராய் தன்னை உணர்கிறார். கடவுளிடத்திலே திருந்தி வர ஆசைப்படுகிறார். 2 வருடங்கள் கழித்து திருமுழுக்கு பெறுகிறார். 4 வருடங்கள் கழித்து குருவாகிறார். 40-42 வயதில் அவர் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இன்று அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டோர் பலர். புனித அகுஸ்தினார் திரும்பி ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், சமாரிய பெண்ணும் அப்படித்தான். அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்வும் ஏறக்குறை இப்படியாகத்தான் இருந்தது, பாவ வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவரிடத்திலே அவர் தஞ்சம் புகுந்தார், அவர் வாழ்வை பெற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நானும் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். என்னவென்றால், கடவுளிடத்திலே துணிந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய தயாராக இருக்கிறீங்களா? கடவுளுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய தயாராக இருக்கிறீர்களா? அப்படி இருக்கத்தான் இந்த தவக்காலம் அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆன்மீக முயற்சி என்றால் சில நேரங்களில் நாம் திருப்பலியோடு நிறுத்தி கொள்ளுகின்றோம். உண்மைத்தான், எல்லா ஜபங்களிலும் உயர்ந்த ஜபம், உன்னதமான ஜபம் திருப்பலி ஜபம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரங்களிலே அந்த திருப்பலியோடு நாம் நிறுத்தி கொள்கின்றோமே தவிர அதை தாண்டி நாம் செல்வதற்கு தயாராக இல்லை. சரி, திருப்பலியோடு சரியாக நிறுத்தி கொண்டாலும் பரவாயில்லை, அதையும் நாம் சரியாக செய்கின்றோமா என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் பல நேரங்களில் திருப்பலியில் நாம் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர பங்கேற்பாளர்களாக இருப்பது கிடையாது. உண்மைதானே? பல நேரங்களில் திருப்பலியில் பார்வையாளர்களாக தான் இருக்கும். என்ன நடக்குது, யார் என்ன சாரி கட்டுறா, என்ன செயின் போட்டிருக்கா, ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சுன்னா என்ன நடக்குது, அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, இப்படி பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர பங்கேற்பாளர்களாக இருக்கிறோமா? வாசிக்கப்பட்ட வாசகம், நற்செய்தி வாசகம் அல்லது மறையுரை, திருப்பலியில் சொல்லப்படுகின்ற ஜபங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கேள்வி கேட்டோம் என்றால் இல்லை. பல நேரங்களில் பார்வையாளர்களாக இருந்துவிட்டே போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, பூசை முடிஞ்சிருச்சா, நீ கனவு காண்டுகிட்டு இருந்தீங்கன்னா பூசை எப்படி தெரியும்? சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பூசையில் எழுந்தேற்றமும் தெரியாது, நற்செய்தி வாசகமும் தெரியாது. அதில் வந்தாங்கனாக்கா பூசை முடிஞ்சிருச்சா, இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருச்சா, 2.5 மணி நேரம் பூசை வச்சுருக்கிறோம். சில பேருக்கு வீட்டிலலாம் தூக்கம் வராது, பூசையில் வந்து உட்கார்ந்தா தான் நல்லா தூக்கம் ஒரு சுகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த திருப்பலியிலும் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையில் தீர்த்தம் தெளிக்க வரும்போது அந்த ஓட்டமாக ஒடியாருவாங்க பாருங்கள். தீர்த்தம் தலையில் பட்டால் தான் மோட்சத்துக்கு போகிற மாதிரி. அவங்களெல்லாம் ஒலிம்பிக் அனுப்பி விட்டோம்னா நமக்கு தான் ப்ரைஸ். ஏன் அது முன்னாடி கொஞ்சம் வர்றது, பூசைக்கு முன்னாடி கொஞ்சம் வர்றது, அந்த தீர்த்தம் பட்டாதானா? இன்னொரு குரூப்புன்னு சொல்ல மாட்டேன், இன்னொரு கும்பல் இருக்குது. என்ன கும்பல் தெரியுமா?
நன்மை வாங்கணுன்னு கிளம்புற ஒரு கும்பல் இருக்கு. என்னமோ நிறைய வேலை, இந்த உலகத்தையே அவர்கள் தான் ஆட்சி செலுத்துவது போல நன்மை வாங்கணுன்னு ஒரு கும்பல் கிளம்புது. நான் அவர்களிடத்திலே சொல்வேன், உங்களுக்கு நன்மை வாங்கிய பிறகு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்றால் தயவு செய்து அந்த வேலையை போய் செய்யுங்கள். பூசைக்கு வந்துட்டால் 100% இங்கே தான் பூசையில் இருக்கணும். இல்லை அதை தாண்டி இன்னொரு வேலை இருக்கிறது என்றால் தயவு செய்து அந்த வேலையில் 100% கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்வோம். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ், அப்படி தானே, பூசைக்கு வெளியில் நிற்பாங்க, கோயிலுக்குள்ளே இடம் இருந்தாலும் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? கோபுரம் கீழே விழுந்துடும், தாங்கி பிடிக்கணும்ல மக்கள் மேலே விழுவாமல் இருக்கிறதுக்கு. அதனால் என்ன தான் உள்ள இடம் இருந்தாலும் இப்படியே கையை கட்டிக்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னா கூட போகாத ஆள்கள்லாம் சில பேர் இருக்காங்க. சில பேருக்கு பூசை எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? இல்லையா, பிரசங்கம் முடிஞ்சவொடனே தான் சில பேர் பூசைக்கே வருவாங்க. பிரசங்கத்தை வச்சு முடிக்கட்டு அப்புறம் போவோம். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் நடக்கின்ற காரியங்கள். சரி, பூசையோடு நம்முடைய ஆன்மீக காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றோமா, நிறுத்தி கொள்கின்றோமா? அதை 100% செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை தாண்டியும் நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். பூசையோடு நிறுத்திவிடக்கூடாது. தவக்காலம் பயணம் செய்கின்றோம். ஏதோ வருடத்தில் ஒரு தவக்கால தியானம், ஒரு தவக்கால திருப்பயணம், அப்புறம் பூசை, அதோடு நிறுத்தி கொள்ள நாம் கூடாது. அதை தாண்டி செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் அந்த புனிதரும் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய நேரத்தை கடவுளிடத்தில் செலவு செய்ய தயாராக இருக்கிறீர்களா? அப்படி கடவுளிடத்திலே நீங்கள் தயார் செய்தால் 2 காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்று, கடவுளுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்தால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு புலப்படும். முதல் காரியம், நீங்கள் யார் என்று உங்களுக்கு புலப்படும். அதனால் தான் தவக்காலத்தில் சொல்வேன், தவக்கால பயணம் என்பது நின்று கவனித்து செல்கின்ற ஒரு பயணம். சாலை விதிகள், நாம் காரில் பயணம் செய்கின்றோம், சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். அப்படி கார் ஓட்டிட்டு போகிறோமா, நின்று கவனிக்கணும், இந்த பக்கம் வாகனம்லாம் வருதா இல்லையா என்று கவனித்து நாம் செல்ல வேண்டும். இல்லை ஃபாதர் நான் பெரிய டிரைவரு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, விபத்து தான் நடக்கும். அதே போல தான் வாழ்க்கையும், நின்று கவனித்து நாம் செல்ல வேண்டும். உழைக்கின்றோம், ஓடுகின்றோம், பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக. ஏன் ஓடுகின்றோம், ஏன் உழைக்கின்றோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே காலையில் எழுந்ததிலிருந்து இரவு முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இந்த தவக்காலத்தில் நின்று நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் சக சகோதரனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று கவனித்து நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கின்றது. எனவே கடவுளிடத்திலே நம்முடைய நேரத்தை செலவு செய்கின்ற பொழுது நாம் யார் என்பதை கடவுள் வெளிப்படுத்துவார். இரண்டாவது, நீங்கள் கடவுளிடத்திலே உங்களுடைய நேரத்தை செலவு செய்கின்ற பொழுது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நாம் யார் என்றும் தெரிந்து கொள்வோம், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய சமாரிய பெண்ணை பார்த்தீங்களா, 4 ஸ்டேஜ். முதல்ல நீர் யூதனா அப்படின்னு நீர்னு வருது, 2வது வார்த்தை ஐயா அப்படின்னு வருது, 3வது வார்த்தை இறைவாக்கினரா அப்படின்னு வருது, 4வது வார்த்தை நீர் மீட்பர் மெசியா என்று அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்வு மாறுபடுகிறது. தூரத்தில் இருந்த பெண் நெருக்கத்தில் வருகின்றார், கடவுளோடு நெருக்கத்தில் வருகின்றார். அதனால் தான் நாம் கடவுளோடு நேரம் செலவு செய்ய அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்கும். அதனால் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், செய்யுங்க. ஒரு காரியத்தை 30 நாள் செய்தால் பழகி போயிடும், அப்படி தானே? இப்போ உதாரணமாக பெரியவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அலாரம் வைக்கும் போது காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சா எந்திரிக்கிறாங்க. பெரியவங்க இல்லை, அவங்க பாட்டில் எந்திரிச்சிடுவாங்க 5 மணிக்கு. ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்கள், 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிலேருந்து அலாரம் வைப்பாங்க. 4, 4:01, 4:05, 4:10 இப்படி வச்சு 5:15, 5:30 தான் எந்திரிப்பாங்க பசங்க. அப்படிப்பட்ட நேரம் இருக்குது. ஆனால் பெரியவங்க எந்திரிச்சிருவாங்க. ஏன்? பழக்கம், பழகி போய்விட்டது. அலாரம் அடிக்காமல் எந்திரிச்சிருவாங்க, மழையோ புயலோ இடியோ எந்திரிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஆன்மீக காரியத்தை இன்று நான் சொல்கிறேன், செயல்படுத்துங்கள். கடவுளிடத்திலே நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்ய வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறீங்க, தவக்காலத்தில் இந்த ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒரு 15 நிமிடம், நான் சொல்லக்கூடாது ஒரு சாமியாரை 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் 1 ஹவர்னாலும் சொல்லணும். இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஸ்டார்டிங்கில் ஒரு அடியாக எடுத்து வைப்போம். ஒரு 15 நிமிடம் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நீங்கள் செலவு செய்யுங்கள். நீங்கள் அங்கே போய் உட்காந்து எந்த ஜபமும் சொல்ல வேண்டாம், எந்த பாட்டும் பாட வேண்டாம், போய் உட்காந்துருங்க போதும், வேறு எதுவும் வேண்டாம். போய் உட்கார்ற புதுசில் வேறு சிந்தனைகள்லாம் வரட்டும், பரவாயில்ல. 15 நிமிஷம் போய் உட்காருங்க. நற்கருணை ஆண்டவரிடத்திலே நீங்கள் போய் அமருங்கள். ஒரு 15 நிமிடம்
நேரம் இல்லை ஃபாதர், 24 ஹவர்ஸ் பயங்கர பிஸி ஃபாதர் அப்படின்னு சொன்னாக்கா, நேரம் இல்லைன்னு சொன்னால் நேரம் இல்லை தான். நேரத்தை கண்டுபிடிச்சி ஒதுக்கணும்னு நினச்சோம்னா ஒதுக்கிடலாம். 15 நிமிடம் நீங்கள் அமர்ந்து பாருங்கள். நீங்கள் யார் என்று கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்பொழுது வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு கடவுள் உங்களை வழிகாட்டுவார், வழி நடத்துவார். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னுடைய வேதனையை விட, என்னுடைய பிரச்சனையை விட, என்னுடைய கவலையை விட, என்னுடைய கண்ணீரை விட என்னுடைய இறைவன் பெரியவர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவீங்க? சின்ன முள்ளு குத்தினா கூட பயந்துட்டு போய் உட்காந்துருவீங்க. ஐசியூவில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட. ஆனால் அதை தாண்டி பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளிடத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய வேதனை பிரச்சனையை விட என்னுடைய கடவுள் பெரியவர், அப்படி என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம். இரண்டாவது ஹோம்ஒர்க், வீட்டு பாடம், ஒரு 15 நிமிடம் ஜெபமாலைக்காக ஒதுக்குங்கள். 15 நிமிடம் ஜெபமாலைக்காக ஒதுக்குங்கள். இந்த அரை மணி நேரம் 15 நிமிடம் ஒரு ஜெபமாலை, 15 நிமிடம் நற்கருணை ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருக்கின்றோம். என்று நினைத்து கொண்டு செல்லுங்கள், அல்லது எழுதி வைத்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். இந்த அரை மணி நேரம் 15 நிமிடம் நற்கருணை ஆண்டவரிடத்தில் செலவு செய்வதும், 15 நிமிடம் நீங்கள் ஜெபமாலை சொல்வதும் நீங்கள் நினச்சி பாருங்கள், செஞ்சு பாருங்களேன். நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல, நீங்கள் மாற்றத்தை உணர். இன்றைக்கி நற்செய்தி முடிவில் சொல்கிறோம்ல, சமாரிய பெண், நீ சொன்னதுனால நம்பலை, நாங்கள் வந்து பார்த்தோம், அவர் மெஸ்ஸியான்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த அனுபவம் வேண்டும். கடவுள் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்வது போல நாம் சுவைத்து பார்த்தால் அந்த அருமை தெரியும். ஒரு ஆய்வு சொல்கிறது, இளைஞர்களும் இளம்பெண்களும் இப்பொழுது 7 முதல் 8 மணி நேரம், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தில் கூட அந்த பாரு சொல்லிட்டு போனாங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் செலவு செய்கிறோம். பெரியவர்களும் செலவு செய்கிறோம். இப்போ உள்ள பாட்டிகள்லாம் லேசுப்பட்டமாக நினச்சக்கூடாது. இப்போ உள்ள பாட்டி தாத்தால் என்ன சொல்கிறாங்க? லிங்க் அனுப்பி விடுங்கப்பா, அதை ஒன்றும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது வயசானவங்களுக்கெல்லாம். லிங்க் அனுப்பி விடுங்கப்பா, அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. அதனால் அதில் நாம் செலவு செய்கின்றோம் அல்லவா? இந்த அரை மணி நேரத்தை வந்திருக்கிறீங்க, நீங்கள் செலவு செய்து பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். அவர் பெற்றுக்கொண்ட, அகுஸ்தினார் பெற்றுக்கொண்ட, சமாரிய பெண் பெற்றுக்கொண்ட வாழ்வை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.